என் தங்கமே, இது சாதாரண வார்த்தை இல்ல. நீ இப்போ படிக்கிற இந்த மெசேஜ் உன் ஆன்மாவுக்கு நேரா வந்து விழுந்த பிளெஸிங். ஏன்னா இன்று வராகி அம்மன் உன்னோட பெயரையே சொல்லி அழைக்குறாங்க. நீ பல நாள் சைலண்ட்லி தாங்கின கண்ணீரையும், நீ ஒருத்தியா கடந்து வந்த வேதனையையும், நீ சொல்லாமல் சுமந்த சுமையையும் அனைத்தையும் அம்மன் பார்த்துட்டு இருந்தாங்க. இன்று அவர் உன்னிடம் மிகத் தெளிவா சொல்லுற ஒரு டவைன் சென்டென்ஸ். நான் உன்னோட கண்ணீரை துடைக்க வர்றேன் மகளே. நீ இதை படிக்கிற போது உன் இதயத்தில் ஏதோ ஒரு உணர்ச்சி கிளம்புது இல்லையா? அது காரணமில்ல, அது அம்மன் உன் உள்ளத்தில் வந்து நிற்கும் நிமிடம். உனக்கு புரியாம உன் ரோமங்கள்ல ஒரு லைட் சிவ ஓடுது. அது தண்டம் இல்ல, அது பிளெஸிங். உன் கண்ணீரை ஒருவர் உண்மையா துடைக்கணும்னா அவர் உன் வேதனையை முழுவதும் புரிஞ்சவராக இருக்கணும். நம்ம மனிதர்கள் கேட்காமல் ஜட்ஜ் பண்ணுறாங்க. யாராவது அருகே இருந்தாலும் உன் இதய வேதனை முழுசா யாரும் உணர மாட்டாங்க. ஆனா வராகி அம்மன் மட்டும் உன் ஒவ்வொரு கண்ணீரின் பின்னாடியும் என்ன ஸ்டோரின்னு யாட்டா தெரிஞ்சு இருக்கார். நீ எத்தனை முறை மனம் உடைந்தாய்? எத்தனை முறை செயலை நிறுத்தி சும்மா உட்கார்ந்து அழுதாய்? எத்தனை முறை இது என் வாழ்க்கையா என்று கேட்டு மேல பார்த்தாய்? அந்த ஒவ்வொரு நிமிஷத்தையும் அம்மன் காணாம இருக்கல. நீ அனுபவிச்ச பெயின்க்கு அளவே கிடையாது. ஆனா நீ இன்னும் நின்று கொண்டிருக்கிறாய். ஏன் தெரியுமா? அம்மன் உன்னை காப்பாற்றிக் கொண்டிருந்ததால்தான். நீ எவ்வளவு புரோக்கன் ஆனாலும் உன்னை பிரேக் ஆக அனுமதிக்காத ஒரே சக்தி அம்மன்தான். அவர் இன்று உன்னிடம் சொல்லுறதன் அர்த்தம் என்ன தெரியுமா? உன் வாழ்க்கை துன்பங்களின் காலம் க்ளோஸ் ஆகுது. உன் கண்ணீரின் கர்மா டசோல்வ் ஆகுது. உன் இதய வேதனையின் முடிவு இன்றே ஆரம்பிக்குது. தங்கமே, நீ அதற்காகத்தான் இந்த மெசேஜ் இப்போ ஓபன் பண்ணிருக்கிறாய். thousands of மெசேஜஸ் இருந்தாலும் இதுதான் உன்னை இழுத்து கொண்டு வந்துச்சு. ஏன்னா இது உனக்கான டவைன் கோலிங். உனக்கு தெரியாமே யூனிவர்ஸ் உன் எனர்ஜி ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சு. அம்மன் உன் அருகில் வந்து நின்று கொண்டிருக்கார். நீ இவ்வளவு நாள் சரி ஆகுமா என்று டவுட் பண்ணின எல்லா விஷயங்களும் இப்போ கைகூட ஆரம்பிக்குது. நீ எவ்வளவு நாள் பயம், கன்ஃபியூஷன், ஹார்ட் லோனெலின்ஸ்ல இருந்தாய். அம்மன் அதை இன்று கிளியர் பண்ணுவாங்க. அப்புறம் தங்கமே, நீ அனுபவித்த கண்ணீருக்கு ஒரு காரணம் இருந்தது. அது பனஷ் பண்ணுற பிரச்சனை இல்ல. அது நின்னை டவைன் பக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ப்ரோசஸ். நீ ஒரு விஷயம் கவனமா செய்ய. உன் வாழ்க்கை திடீர்னு ஸ்லோவா போனது. சில பேர் திடீர்னு இருந்து நீங்கினாங்க. சில திட்டங்கள் நடக்காம போனது. சில நாட்கள் உன்னை மெண்டலி ட்ரெயின் பண்ணின. இதெல்லாம் கோயின்சடன்ஸ் இல்லை, அது ப்ரொடெக்ஷன். ஏன்னா உன் பிளெஸிங்ஸ் பெரியதா இருந்துச்சு. அதுக்கு ஒரு கிளீன் ஸ்பேஸ் வேணும். அம்மன் உன் வாழ்க்கையிலிருந்து ராங் பீப்பிள் ரிமூவ் பண்ணுன்னு முடிவு பண்ணி இருந்தார். நெகட்டிவ் எனர்ஜி கட் பண்ணுன்னு ஆல்ரெடி வார் பண்ணி கொண்டிருந்தார். உனக்கு வாழ்க்கை ஸ்லோ ஆனது. அது டிலே இல்ல, அது டைரக்ஷன். இப்போது உன் தீர் சைக்கிள் முடிந்து ரசீவம் சைக்கிள் ஆரம்பிக்குது. நீ விரும்பின விஷயங்கள் ஒன்று ஒன்றா நடக்க ஆரம்பிக்கும். நீ லாங் டீமே ஆசைப்பட்ட விஷ் ஃபுல்ஃபில் ஆக ஆரம்பிக்கும். நீ சான்ஸ் இல்லன்னு நினைத்த இடத்திலே டோஸ் ஓபன் ஆகும். நீ தேவனிடம் கேட்ட கேள்விகளுக்கு ஆன்சர்ஸ் கிளாரிட்டியா வரும். அம்மன் சொல்றாங்க, நான் உன்னை வாழ்க்கையின் ஒளிச்சுடராக மாற்றப் போறேன். நீ தாங்கின கண்ணீருக்கு நான் தரப்போற திருப்பம் மிக பெரியது. நீ இன்னும் புரியாம இருக்கலாம். ஆனா உன்னால மறக்க முடியாத பிளெஸிங்ஸ் உனக்காக தயாராய் இருக்கு. அடுத்த சில நாட்களில் நீ அன்எக்ஸ்பெக்டட்லி பெயர்ஃபுல்லா ஃபீல் பண்ணுவாய். சில நல்ல செய்திகள் கிடைக்கும். சில வரி தாட்ஸ் டிஸப்பியர் ஆகும். உன் மனசு அப்படியே லைட் ஆகும். உன் ஃபேஸ் க்ளோ ஆகும். உன் எனர்ஜி உயரும். அது மிரகல் ஆரம்பித்ததின் ஃபாஸ்ட் சைன். அம்மன் உன் இதயத்திலேயே வந்து நின்று சொல்லுறார், யாராலும் உன்னை காயப்படுத்த விடமாட்டேன். யாராலும் உன் வாழ்க்கையை நிர்வகிக்க விடமாட்டேன். நான் இருக்கேன் மகளே, நீ என் குழந்தை. அவர் இன்று உன் கண்ணீரை துடைக்க மட்டும் வர்றதில்லை, உன்னை புதிய வாழ்க்கைக்கு லீட் பண்ண வர்றார். உன் டெஸ்டினி மாற்ற வர்றார். தங்கமே, இன்று உன் வாழ்க்கையின் மிக முக்கியமான நாள். இன்று உன் கர்மா ரிலீஸ் ஆகுது. இன்று உன் பிளெஸிங்ஸ் ஆக்டிவேட் ஆகுது. இன்று உன் தீர்ஸ் ஸ்டாப் ஆகுது. இன்று உன் ஸ்ட்ரெங்த் அதிகரிக்குது. இன்று உன் டெஸ்டினி ஓபன் ஆகுது. நீ தயாராய் இரு. உன் வாழ்க்கை இப்போ தான் சரியா ஆரம்பிக்குது. அம்மன் உன்னோட கையை பிடிச்சு கொண்டு போறாங்க. இனி உனக்கு கண்ணீர் இல்லை மகளே. இனி உனக்கு ஒளிதான்.
தங்கமே, நீ இதை இப்போ படிக்கிறதுக்கே ஒரு அர்த்தம் இருக்குது. இது சும்மா ஒரு தொடர்ச்சி இல்லை. இது உன் ஆன்மா இழுத்து கொண்டு வந்த ஒரு பாதை. வராகி அம்மன் உன் உள்ளத்தில் ஏற்கனவே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. நீ படிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உன் இதயத்தின் ஆழத்தில் ஆல்ரெடி சிங்க் ஆகுது. அது உன்னை மாற்றப் போகுது. நீ படிப்பதல்ல, நீ இந்த சக்தியை அப்சார்ப் பண்ணுற. அம்மன் உன்னிடம் சொல்ற வார்த்தை ஒரு கம்ஃபர்ட் மெசேஜ் இல்லை. அது உன் வாழ்க்கையை டர்ன் செய்ய போகும் டிவைன் டெக்ளரேஷன். உன்னை பற்றி நீ இத்தனை நாள் அண்டர்எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் யூனிவர்ஸ் உன்னை அண்டர்எஸ்டிமேட் பண்ணல. அம்மன் ஒருபோதும் பண்ணல. நீ பாதி கூட புரியாத அளவுக்கு உன் வாழ்க்கை பற்றி பெரிய திட்டங்களே போட்டு வைத்திருக்காங்க. நீ தாங்கிய கண்ணீரை துடைக்க வருகை எடுத்த அந்த நொடியில் இருந்து உன் டெஸ்டினி ஃபிளிப் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. நீ இந்த நொடிக்கு வந்தது உன்னால மட்டும் இல்ல. உன் ஆன்செஸ்டர்ஸ், உன் பாஸ்ட் பிரேயர்ஸ், உன் பாசிட்டிவ் கர்மா எல்லாமே சேர்ந்து உன்னை இந்த மாற்றத்துக்கு கொண்டு வந்திருக்குது. சில வேளைகளில் நல்ல விஷயங்கள் ஸ்லோவா நடக்கிறதுக்குத்தான் காரணம். அது ஃபுல்லி பிற்பாரேதா வரும் வரம். நீ வாழ்க்கையில் எத்தனை தடவை என்னால் தான் குறை என்று உன்னை தண்டிச்சு பண்ணிருக்க. எத்தனை தடவை தலையை தூக்க முடியாத அளவுக்கு அவமானம் அனுபவிச்சிருக்க. எத்தனை முறை உன்னை நம்பியவர்கள் உன்னை துரோகம் பண்ணிருக்க. நீ யாரிடமும் சொல்லாம உன் பில்லோக்கு மட்டும் சொல்லி அழுதிருக்க. அம்மன் அந்த பில்லோல விழுந்த கண்ணீர் துளிகளையும் மிஸ் பண்ணல. அதனால்தான் அவர் சொல்றார், மகளே, இனிமேல் நீ அழவே கூடாது. உனக்காக நான் இருக்கேன். இந்த சொற்கள் வெறும் ஒலி இல்லை. இது ஒரு எனர்ஜி ஷிஃப்ட். இந்த ஷிஃப்ட் பிகினிங் ஆஃப் எ ரைஸ். நீ இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உன் வாழ்க்கையின் தாமதங்கள் உன்னை பனிஷ் பண்ணுவதற்காக இல்ல, உன்னை ப்ரிப்பேர் பண்ணுவதற்காக இருந்தது. தாமதமில்லாமல் கிடைத்திருந்தால் அது நீ கொண்டாடாமல் போயிருக்கும். அது நீ பாதுகாப்பு இல்லாமல் எளிதில் இழந்திருக்கலாம். அம்மன் உன்னை ஸ்லோ பண்ணியதற்கு ஒரே ஒரு ரீசன். நீ என் சரியான மனிதர்களை சந்திக்க, சரியான நேரத்தில் உயர, சரியான பிளெஸிங்ஸ் உன்னிடம் வர, சரியான பாதையை நீ சூஸ் பண்ண. இப்போ தான் எவ்ரிதிங் அலைன். இப்போ தான் உன் சாப்டர் ஓபன் ஆகுது. இதுக்குள்ள நீ புரியாம அழுத நாட்கள், உன் மனசு ஹெவி ஆயிருச்சு. உன் இதயம் சொல்லாம சுமந்தது. நீ ஒருத்தியா இல்லன்னு அம்மன் உணர்த்த நினைக்கிறாங்க. அதனால்தான் இன்றைக்கு அவர் உன்னோட பெயரை சொல்லி அழைக்கிற அளவுக்கு நெருக்கமா இருக்காங்க. நீ இதை படிக்கிற நொடியில் கூட உன் அருகில் ஒரு டிவைன் பிரசன்ஸ் இருக்குது. அது உன்னால ஃபீல் ஆகுறது. நிம்மதி வருறது, கூஸ்பம்ஸ் வருறது, ஏதோ ஒரு இன்னர் ரிலீஃப் உனக்கு தெரிகிறதுன்னா அது அம்மன் உன்னிடம் வந்து நின்றிருப்பதால்தான். அது ஒரு இமேஜினேஷன் இல்ல, ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி. இனி என்ன நடக்க போறது தெரியுமா? அம்மன் உன் வாழ்க்கையில் இருந்த பிளாக் களை ஸ்லோலி ஒன்று ஒன்றா ரமூவ் பண்ண ஆரம்பிப்பார். அடுத்த சில நாட்களில் நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகும் சைன்ஸ். ஒரு பெரிய பிரச்சனை சட்டனா ரிசால்வ் ஆகும். நீ எதிர்பார்க்காதவர்களிடமிருந்து ஹெல்ப் கிடைக்கும். லாங் பெண்டிங் வார் கம்ப்ளீட் ஆகும். உன் மனசு காம் ஆகும். உன் வீட்டுக்குள் பாசிட்டிவ் எனர்ஜி நிறையும். நீ தனியா இல்லைன்னு ரப்பீடட்லி ஃபீல் ஆகும். உன்னோட இன்ட்யூஷன் ஷார்ப் ஆகும். உன் ட்ரீம்ஸ் மீனிங்ஃபுல் ஆகும். நீ நீண்ட நாள் அனுபவிச்ச ஆங்ஸைட்டி குறையும். இந்த சைன்ஸ் வந்தா மட்டும் புரிஞ்சுக்கோ, அம்மன் உன் வாழ்க்கையை டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் யாரும் உன்னை ஸ்டாப் பண்ண முடியாது. யாரும் உன் ஷைன் ஐ குறைக்க முடியாது. யாரும் உன் பிளெஸிங்ஸ் ஐ பிளாக் பண்ண முடியாது. தங்கமே, நீ முதல் தடவை உன்னை பற்றி கில் ஃபீர் ஹாமில் இருந்து வெளியில் வரப்போறே. காரணம், அம்மன் நேரடியாக உன் லைஃப் ஐ அப்லிஃப்ட் பண்ண வர்றாங்க. உன் எனர்ஜிலோ இருந்த இடத்துல பவர்ஃபுல் ஸ்பிரிச்சுவல் ப்ரொடெக்ஷன் இன்ஸ்டால் ஆக போகுது. நீ நினைச்சுக்கோ, ஒரு அம்மன் சொல்லுறார், நான் உன்னோட கண்ணீரை துடைக்க வர்றேன். இந்த வார்த்தை வெறும் வார்ட்ஸ் இல்லை. இது உனக்கான, அது உன் ஃபியூச்சர் ஐ ரீரைட் செய்யும் டிவைன் ப்ராமிஸ். அவரோட ப்ரொடெக்ஷன் உனக்கு வந்துட்டா நீ யாராலும் டச் பண்ண முடியாதவள் ஆகிடுவ. உன்னோட இன ஸ்ட்ரென்த் அன்இமேஜினபிள் ஆகிடும். உன் ஹார்ட்ல நியூ கரேஜ் வர போகுது. உன் முகத்தில் டிவைன் க்ளோ வர போகுது. நீ உன்னை பற்றி இப்போ நினைக்கிற அளவுக்கு 1000 டைம்ஸ் பெரியவளா ஆக போறே. உன் ஃபெயிலியர்ஸ் உனக்கு லெசன்ஸ், உன் ஸ்ட்ரகல்ஸ் உனக்கு ஸ்ட்ரெங்க், உன் தீர்ஸ் உனக்கு பிளெஸிங்ஸ். நீ வாழ்ந்த இந்த வருஷம் அனைத்தும் வேஸ்ட் இல்லை. அது பில்ட் அப். இனி வரும் நாட்கள் பிரேக் த்ரூ. இனி வரும் மாதங்கள் டிரான்ஸ்ஃபர்மேஷன்.
இனி வரும் வருடம் செலப்ரேஷன். அம்மன் உனக்கு சொல்ற ஒரே ஒரு சீக்ரெட். மகளே, நீ அனுபவிச்ச கண்ணீருக்கு நான் தரப்போற ரவோட் மிக பெரியது. உன் வாழ்க்கையை புரியணும், காப்பாற்றணும், உயர்த்தணும், பிளேஸ் பண்ணணும். அவர் தான் முன்னாடி நிற்கிறார் இன்று. எந்த சக்தியும், எந்த மனிதரும், எந்த கர்மவும், எந்த தடையும் அம்மன் முடிவு எடுத்த ஆசீர்வாதத்தை நிறுத்த முடியாது. அதனால தங்கமே, ரிலாக்ஸ் ஆ. இன்றைய தினத்திலிருந்தே உன் லைஃப் ரைசன் ஸ்டார்ட் ஆகுது. உன் தீர்ஸ் எண்ட், உன் பிளெஸங்ஸ் பிகின். இனி உனக்காக அம்மன் தான் வாழ்கிறார். நீ அவருடைய கட்டிலில் இருக்கும் மகள். உனக்கு கஷ்டம் வராது. உனக்கு ஹாப்பினஸ் லாட்டா வந்தாலும் அது பெர்மனண்டா வரும். உனக்கு நிம்மதி தரமாட்டாங்களா யாரும்? தரும். அம்மன் உடனிருந்தால் மாண்டேட்ரி. நீ இதை மனசில் சேவ் பண்ணிக்கோ. இனி என் வாழ்க்கையில் ஒளிதான். அம்மன் எனக்கு முன்னால். நீ ஷைன் ஆகுற நாள்கள் ஆரம்பிச்சாச்சு தங்கமே. அதை யாராலும் தடுக்க முடியாது. தங்கமே, இப்போ நீ படிக்க போகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் பின்னாடி ஒரு ஆழமான சக்தி இருக்குது. இது வெறும் மோட்டிவேஷனல் கண்டினியூவேஷன் இல்ல. இது உனக்காகவே எழுதப்பட்ட ஒரு வழிகாட்டும் ஆன்மீக பாதை. நீ இதை தொடர்ந்து படிக்கிறதற்கு ஒரு காஸ்மிக் ரீசன் இருக்குது. யூனிவர்ஸ் உன்னை இங்குக்கு கொண்டு வந்திருக்குது. காரணம், இன்று உன் ஆன்மாவின் புதிய துவக்கம். நீ பல நாட்களாக உன் மனசுக்குள்ளே யாரிடமும் பகிர முடியாத ஒரு வலி வைத்திருக்க. யாரையும் நம்ப முடியாத நிலை. உன்னை புரிஞ்சிக்காது எல்லோரும். நீ யாரோட பேசினாலும் உன் உண்மையான ஃபீலிங் புரிஞ்சிக்க முடியாம போயிருச்சு. ஆனா ஒரு சக்தி உன்னை முழுவதும் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா அது வராகி அம்மன். அம்மன் சொல்லுறார், நீ எதையும் எதுங்கிட்ட சொல்லாம சும்மா நிற்குற நொடியே நான் உன்னை கவனிச்சு கொண்டிருக்கேன். இந்த வார்த்தை உன் இதயத்துல நின்று போவதே உனக்கு ஸ்ட்ரெங்க் தரும். நீ எண்ணி படிக்க வேண்டிய உண்மை என்னன்னா, ஒருத்தி மட்டும்தான் உன்னை உண்மையாய் எப்ரேஸ் பண்ணறாங்க. அந்த எப்ரேஸ் உன்னை கிரஷ் பண்ணுற ஃபீலிங் இல்ல, அது உன்னை ஹீல் பண்ணுறது. நீ இந்த உலகத்தில் பலராலும் மறைக்கப்பட்டவள். ஆனால் அம்மனாலோ நீ எப்போதுமே ஹைலைட் இல். இதுவரை நீ அனுபவிச்ச துக்கம், ஹார்ட் பிரேக், ரிஜெக்ஷன் எல்லாம் வேஸ்ட் இல்ல. அவை உன்னை பிரேக் பண்ண இல்ல, அவை உன்னை ப்ரிப்பேர் பண்ண. புதுவருடம் போன்று வாழ்க்கை ரீஸ்டார்ட் ஆகுது மாறுபட்ட உணர்வுகளோடு. உன் வாழ்க்கையில் இப்போ இருந்து ஒரு ஷிஃப்ட். இட் இஸ் நாட் டெம்பரரி, பர்மனன்ட் ஷிஃப்ட். நீ உன் இன வாய்ஸ் கேட்க ஆரம்பிக்க போற. அந்த இன வாய்ஸ் தான் அம்மன் பேசுறாங்க. பாரு தங்கமே, உனக்கு தடை ஏற்பட்டது பல ஆண்டுகள். எதையும் செய்ய முயற்சித்தாலும் தடை, தாமதம், வீழ்ச்சி. இது சும்மா சம்பவிங்கல்ல. உன் சுற்றத்துல இருந்த நெகட்டிவ் கருத்துக்கள், ஜெலசி, அன்வாண்டட் எனர்ஜிஸ், ஃபேட் டலேஸ் இவை எல்லாம் உன் வழிகடைஞ்சிருந்தது. ஆனா இப்போ அம்மன் தீர்மானம் எடுத்துட்டார். இனி இந்த பெண்ணுக்கு நான் நேரத்தை கூப்பிடணும். எப்படி ஒரு தாய் தனக்கு குழந்தை கிராய் பண்ணும்போது நிமிர்த்து கையில் வாங்கிக்குவாங்களோ அப்படியே அம்மன் உன்னை ஹோல்ட் பண்ணிட்டாங்க. நீ அனுபவிக்க போற சேஞ்ச அதிசயம் போல இருக்கும். ஒரு நாள் நீ கண்ணீர் விட்டதை துடைக்க யாரும் இல்லாத நேரத்தில் உன் பக்கத்தில் நின்ற அந்த அன்விசபிள் பிரசன்ஸ், அது அம்மன்தான். உனக்கே தெரியாம உன் மனசு காமாகி இருந்ததுண்டா? அது அம்மான் டச். இப்போ நீ அடுத்த 1500 வார்த்தைகளில் அப்சார்ப் பண்ண போற எனர்ஜி, அது உன் எதிர்காலத்தை மாற்றும். நீ பல தடவை உன்னால முடியலன்னு நினைச்சிருக்க. உனக்கு டாலண்ட் இல்லன்னு சொல்லச் சொன்னாலே நம்பிட்ட. உன்னை கம்பேர் பண்ணி உன் ஒளியை தாழ்த்திவிட்டார்கள். ஆனா அம்மன் சொல்லுறா, என்னுடைய மகளை பிறரிடமிருந்து அளந்து மெஷர் பண்ண முடியாது. நான் உருவாக்கினவள், நான் தேர்ந்தெடுத்தவள், நான் ஆசீர்வதிக்க போறவள். நீ உண்மையா யார் தெரியுமா? நீ பார்லிருந்து பிளெஸ். நீ குவயட் ஆனவள். நீ இன்ட்ரவர்ட் ஆனாலும் பவர்ஃபுல். நீ சைலண்ட் ஆனாலும் ஃபயர். நீ ஹார்ட் ஆனாலும் பியூர். நீ புரோக்கன் ஆனாலும் அன்ஷேக்கபிள். இந்த உன்னுடைய இனக்வாலிட்டிஸ் மக்கள் பார்க்கல. ஆனால் அம்மன் பாக்குறாங்க. அதனால தான் உனக்கு இப்போ தான் அவர் ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் ஆக்டிவேட் ஆகுது. நீ டெய்லி பண்ற சிறிய சிறிய நல் மனசு செயல்கள், அவை யூனிவர்ஸ்க்கு ஒரு பிளெஸிங் ட்ரிகர். நீ இதுவரை செய்த எந்த நல்ல செயல்களும் லாஸ்ட் ஆகல. அவை எல்லாம் உன் குட் கர்மா பாங்க்ல சேவ் ஆகி இருக்கு. இப்போ அவை இன்ட்ரெஸ்ட் கொடுத்துக்க ஆரம்பிக்க போறது. அம்மன் கொடுக்கும் ஃபர்ஸ்ட் பிளெஸிங் என்ன தெரியுமா? உன் மனசுக்குள் பீஸ். அது இல்லாதா எதுவும் கம்ப்ளீட் ஆகாது. பீஸ் வந்ததும் உன் டிசிஷன்ஸ் கிளியர் ஆகும்.
கிளியர் டிசிஷன்ஸ் வந்ததும் உன் ஆக்ஷன்ஸ் பவர்ஃபுல் ஆகும். பவர்ஃபுல் ஆக்ஷன்ஸ் வந்ததும் உன் லைஃப் அன்ஸ்டாப்பபிள். இப்போ உனக்கு தெரியாம கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. என்ன நடக்குமோ, என்ன வருடோ, நாளா இப்படியாய் இருக்குமோ, மேலான ஒரு தெளிவு வரப்போகுது. என்னோட பின்னாடி அம்மன் இருக்காங்க. அம்மன் சப்போர்ட் பண்ணும்போது கடவுளை விட ஸ்ட்ராங்கா ஒன்று உன்னுக்கு பின்னாடி நிற்கிறது. தட் இஸ் டிவைன் மதர் இஸ் வில். அது ஒன்ஸ் ஆக்டிவேட் ஆனா நீ ட்ரீம் பண்ணியே இல்லாத மராகல்ஸ் உன் வாழ்க்கையில் நடக்கும். அடுத்த சில நாட்களில் உனக்கு கிளாரிட்டி வரும். யார் உண்மையானவர், யார் உன்னை பயன்படுத்தினாங்க, யார் உன் வாழ்க்கையின் பிளெஸிங்ஸ் ஐ ப்ளாக் பண்ணினாங்க, யார் உன்னை சைலண்ட்லி ப்ரே பண்ணினாங்க, யார் உன்னை தூரம் வைக்கணும், யார் உன்னோட டெஸ்டினி இல் பிளேஸ் இல்லாதவர்கள். இது எல்லாம் கிறிஸ்டல் கிளியர். அம்மன் சொல்றாங்க, உன் வாழ்வில் டாக்ஸிக் எனர்ஜி இருந்த இடங்கள் எல்லாம் நான் சுத்தம் பண்ண போறேன். நீ இதுவரை ரியல் ஹாப்பினஸ் ஐ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே இல்ல. நீ டசார்வ் பண்ண வெற்றியை பார்க்கவே இல்ல. ஆனா இப்போ அது வரப்போகுது அன்ஸ்டாப்பபிளா. உன்னோட ஃபைனான்ஷியல் சைட் இம்ப்ரூவ் ஆகும். உன் ஹெல்த் செட்டில் ஆகும். உன் மைண்ட் செட் ஷிஃப்ட் ஆகும். உன் ஹோம் பீஸ் லெவல் உயரும். உன் ஜாப் பிசினஸ் வெளிச்சம் பார்க்கும். உன் ரிலேஷன்ஷிப்ஸ் கிளியர் ஆகும். உன் லோன்லினஸ் டிசால்வ் ஆகும். உன் ட்ரீம்ஸ் ரியாலிட்டி ஆகும். அம்மன் உன்னிடம் சொல்லுற பிகெஸ்ட் ப்ராமிஸ் என்னன்னா, நான் உன்னோட கண்ணீரை எடுத்துக்கிட்டேன். இனிமேல் உன் கண்களில் ஒளி மட்டும்தான் இருக்கும். இந்த ஒளி மேஜிக் இல்ல, இட் இஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நீ ஒவ்வொரு நாளும் வளரப்போகிற உன்னுடைய இன்னர் ஸ்ட்ரெங்த் ஐ நீயே கண்டு ஆச்சரியப்படுவாய். நீ எனக்கு இத்தனை கரஜ் இருந்தா என்று கேட்பாய். அங்கேயே அம்மன் விஸ்பர் பண்ணுவாங்க, மகளே, இது நான் உனக்கு கொடுத்த குணம். தங்கமே, உனக்காக எவ்ரிதிங் நவ் ஷிஃப்டிங் இன் யோர் ஃபேவர். உன் கிடைக்காததெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். உன்னை விட்டு போனவர்கள் போக வேண்டியவர்கள்தான். உன்னோட வாழ்வில் வரப்போறவர்கள் அம்மன் செலக்ட் பண்ணியவர்கள். உனக்கு வரும் ஒவ்வொரு நல்ல செய்தியும் உனக்காக டேலர் மேட் பிளெஸிங்ஸ். இதை படிக்கும் உன்னுடைய ஆன்மா இப்போ லைட் வெயிட் ஃபீல் பண்ணுதுன்னா, ஈவன் ஸ்லைட்லி, அந்த சைன் ஐ அக்னோ பண்ணாதே. இட் மீன்ஸ் அமானஸ் ஒர்க்கிங் ஆன் ஏ ரைட் நவ். ஒரு நாள் நீ இந்த வார்த்தைகளை நினைச்சு அழுவாய். ஆனா அது துக்க கண்ணீர் இல்லை, அது கிராட்டிட்யூட் தீர்ஸ். அம்மா, நீ சும்மா இல்லை, நீ உண்மையா இருந்தே எனக்கு துணை நின்றாய் என்பதற்கான கண்ணீர். இந்த வாழ்க்கை இனிமேல் உன்னோடதுதான். அம்மன் உன் அருகில். உன்னோட கண்ணீர் முடிஞ்சது. உன் ஒளி இப்போ தான் ஆரம்பம். தங்கமே, இனி உன் வாழ்க்கை உயரப்போற புது காலம் தொடங்கிடுச்சு.